Hello world. பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டிங் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. அதனால நாங்கள் ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றதை நீங்க வாங்க வந்து பாருங்க. இன்னொரு விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 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 ஃபேமிலி வருவாங்க. ஒரு ரூம் மட்டும்தான், ஒரு சிங்கிள் ரூம். அதை வந்து ஒரு ஃபால் சீசனுக்கான ஒரு தீமில் ப்ளஸ் ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே வந்து அதுக்கான ஒரு தீமில் செட்டப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ண போகிறோம். இவங்க 2 பேரும் என்னோட அசிஸ்டன்ட் ப்ளஸ் என்னோட பிள்ளைங்க, டாட்டர், சன். ஸோ நீ பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பிறகு அதெல்லாம் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஒரு ரியல்டர், ஹோம் ஸ்டேஜர், ரீடிசைனர், இப்போ ஒரு யூடியூபரும் கூட. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேஜிங் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டிங் அதே தான் பண்ண வந்திருக்கோம். நார்மலி நான் ஸ்டேஜிங் போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய ஒரு ஹெவியான ஒர்க், இல்லைன்னா பெரிய ஃபர்னிச்சர் எல்லாம் மூவ் பண்ண வேணும், நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோட ஹஸ்பண்ட் வருவார். பிள்ளைங்க கண்டிப்பாக வருவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இல்லை நிறைய வேலை இருக்குது, ஹஸ்பண்டும் பிஸின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் 2 பேரை நான் புக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய பிள்ளைங்க 2 பேரும் தான் வருவாங்க. என்னோட பில்லர், ஹெல்ப்பர், என்னோட அசிஸ்டன்ட், என்னோட மேனேஜர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க வருவாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாலண்டியர் ஹவர்ஸ் வந்து இந்த கனடாவில் வாலண்டியர் ஹவர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு சரி, ஹை ஸ்கூல் ப்ளஸ் யூனிவர்சிட்டி ப்ளஸ் அவங்க ஒர்க்குக்கு போகும்போது ஃப்யூச்சர்லேயும் வாலண்டியர் ஹவர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் அவங்களை கூட்டிகிட்டு வரேன். ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. இன்றைக்கி பாருங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. என்னோட ஃபீஸ் டீட்டெயில், நான் ஸ்டேஜிங் பண்ணுறது இல்லைன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதோட ஃபீஸ் என்ன மாதிரியெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுவேன்ற அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ண வேணும், இல்லைனா ஸ்டேஜிங் பண்ண வேணும்னா நீங்கள் என்னோட கண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரோம். நாங்கள் வந்துட்டு நாங்கள் என்ன மாதிரி உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அது எல்லாமே நான் சொல்லி கதைச்சிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேலை பண்ணலாம். இப்போது நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். அதை பாருங்கள் எப்படி இருக்குது முதல்ல, அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப் எப்படி இருக்குது, ஃபைனலாக எப்படி வரப்போகுது, அவுட்புட் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், வாங்க. பாருங்க, இந்த சாரி இருக்கு. காட்டுவாங்க. It doesn't want to go in. It doesn't want to go in. This one. யோசிப்பேன், இந்த ரவுடி மாதிரி கட்டிட்டு வந்துட்டு பில்லோ கவர் போட்டுட்டு இருக்கேன். Take off the tag. Careful. அம்மே அமெரிக்கா மஞ்சா 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 சமர சுப்பா. யா இருக்கு. So pretty. Is it okay to do that?
Wait. Actually, wait. Hold on. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபீஸ் பற்றி என்னோட ஸ்டேஜிங் ஃபீஸ் இல்லைன்னா டெக்கரேஷன் ஃபீ வந்து அவளுக்கு $50. அதே மாதிரி நீங்கள் உங்களோட அக்சசரிஸ் வச்சுருக்கீங்க, ஃபர்னிச்சர் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதையே நாங்கள் யூஸ் பண்ணி செய்வோம். இல்லை உங்களுக்கு நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி அந்த உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி செய்யணும்னா அதுக்கும் நாங்கள் அது எல்லாமே பார்த்து உங்களுக்கு செஞ்சு தருவோம். ஆனால் அதுக்கு ஒரு சார்ஜ் எடுத்துட்டு செய்வோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல கன்சல்டேஷன் ஃபீ ஃப்ரீ, முதல்ல நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக செஞ்சு தருவோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி எல்லாமே டெக்கரேட் பண்ணிவிட்டு இன்டீரியர் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நீங்கள் ஒரு வீடை விற்க போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்டேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் விற்கும்போது அதுக்கான ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவ்வளோ மனப்பூர்வமாக செஞ்சு தருவோம். எல்லாத்துக்குமே நாங்கள் கேரண்டி.